அனைவருக்கும் வணக்கம். இளையராஜா தன்னுடைய பாடல்களுக்கு, தான் இசையமைத்த பாடல்களுக்கு ஏன் காப்புரிமை கேட்கிறார்? அது யாருக்காவது தெரியுமா? சொத்து சேர்க்கிறதுக்கா, தன்னுடைய வாரிசுகளுக்காகவா? இல்லை, தன்னிடம் வாசித்த இசைக்கலைஞர்களுக்கு. இப்ப ஒரு பாடல் கம்போஸ் பண்ணணும்னா வயலின், தபேலா, மிருதங்கம், தவில், நாதஸ்வரம், ஃப்ளூட், புல்லாங்குழல், கிட்டாரிஸ்ட், இப்படி நிறைய வாத்தியங்களை பயன்படுத்துவோம். பியானோ முதற்கொண்டு பயன்படுத்துவோம். வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் இன்னைக்கு நலிஞ்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கு இசைத்துறையில. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே கணினி மயமாக்கப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய புது இசையமைப்பாளர்கள் எல்லாருமே நவீன கருவிகளை பயன்படுத்துறாங்க. குறிப்பா எல்லாமே கம்ப்யூட்டர்ல தான் பண்றாங்க. அவங்க கம்போசிங் பண்றதுல இருந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு இசையினுடைய ஒலி சத்தத்தையுமே கம்ப்யூட்டர்லயே பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன ரூம்குள்ளே கம்போசிங் முடிச்சு பாட்டை பாடி ரெக்கார்டிங் பண்ணிடுறாங்க. ஆனா இளையராஜா அவர்களுக்கு முந்தைய காலகட்டங்களும் அப்படி அல்ல. அவங்க ஒவ்வொரு இசை கருவிகளையும் பயன்படுத்தினாங்க. இளையராஜாவது தான் 24 ட்ராக் வந்தது. அதுக்கு முன்னாடி வெறும் 2 ட்ராக். ஒரு ட்ராக்ல ஆண் குரல் பாடுபவர்களும் பெண்ணும் ஆணும் பாடுவாங்க. ஒரு ட்ராக் முழுக்க இசை கருவிகள் வாசிக்கப்படும். இந்த 2 ட்ராக் தான் இருந்தது. இளையராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் அது 6, 18, 24 அப்படின்னு மாறினது. அதன் 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 வெளிப்பாடா நமக்கு நிறைய இசையில நிறைய நல்ல இசை கிடைத்தது. நிறைய அனுபவம், நல்ல இனிமையான அனுபவம் கிடைச்சது. ஆனாலும் இளையராஜா கம்ப்யூட்டருக்குள்ள போகல. அவங்க இசைக்கலைஞர்களை கூட்டி வச்சுதான் வாத்தியம் வாசிச்சாங்க, இசை உருவாக்குனாரு, பண்ணினார். ஓரளவு அது ஏஆர் ரஹ்மான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேற யாருமே பண்ணல. புதிய இளைஞர்களா வரவங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் பயன்படுத்தாங்க. அப்ப இந்த இசைக்கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போயிருது. அவங்க இளையராஜா வாசித்தவங்களோ இல்ல அவருக்கு முன்னாடி இருந்த ஐயா MS விஸ்வநாதன் வாசித்தவர்களுக்கோ நலிவடைஞ்சிடறாங்க. வருமானம் இல்லாம போயிருது. இந்த வருமானம் அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு வருமானத்தை கொடுக்கணும்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சார் இளையராஜா. அதற்கு தான் இசையமைத்த பாடல்களுக்கு காப்புரிமை கேட்டார். அந்த காப்புரிமையை அந்த இசைக்கலைஞர்களுக்கான சங்கம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு தற்போதைய தலைவரான தினா அவர்கள்ட்ட அதை பெற்று கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்காக தான் சட்ட போராட்டம் நடத்துறாரு ஐயா. தன்னுடைய பிள்ளைகளுக்கு, வாரிசுகளுக்கு சொத்து சேர்க்கிறதுக்கோ இல்ல தான் சொத்து சேர்த்துக் கொள்வதற்காகவோ இந்த போராட்டம் அவர் நடத்தல. அவர் ராயல்டி கேட்கறத நிறைய பேத்துக்கு ஏன் கேட்கிறாரு என்னன்னு தெரியும். ஆனாலும் இவர் மேல் பல காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, வேற வேற காரணங்கள்னால இவரை வெறுக்கிறது, வளர விடாம எப்பவுமே இவரை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கோடைய இவர் மேல் வழக்கு தொடர்வதிலிருந்து இருந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இவர் விடாப்படியாக காப்புரிமை காப்புரிமை காப்புரிமைன்னு கேட்பது எல்லாமே நலிந்த இசைக்கலைஞர்களுக்காக தான். அதாவது வாத்தியம் வாசிப்பாங்க இல்லையா, வாத்தியம் வாசிக்கக்கூடிய கலைஞர்களுக்காக தான் அது அவர் போராடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை மக்களாகிய நாம இதை புரிஞ்சுக்கணும். நன்றி.